குட்டீஸ், ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? கட்டாயம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, சரிங்களா? சரி, நான் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டியோண்டு கதை சொல்ல போறேன். உங்களுக்கு பிடிக்கும் தானே கதை? ஆமா, உங்களுக்காகவே நான் நிறைய கேட்டுட்டு வந்திருக்கிறேன். சரி, லியோவை பார்க்கணும், நீங்க வர்ற பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கணும், சரிங்களா? ஒரு குட்டி தம்பி இருந்தான், அவன் பேர் தான் ஜான். இந்த ஜானுக்கு பென்சில் வாங்கணும், எரேசர் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் அவங்க மம்மி டேடி கிட்ட போய் சொன்னான், டேடி மம்மி இங்க வாங்க, எனக்கு இந்த அழகான சூப்பரா இருக்கிற இந்த பென்சிலும் இந்த எரேசரும் வாங்கி கொடுங்க ப்ளீஸ், இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனா எனக்கு வாங்கி கொடுங்க மம்மின்னு அடம் பிடிச்சான். ஆனா அவங்க டேடி சொன்னாங்க, டேய் ஜான், அப்பா கையில இப்ப காசே இல்லடா. ஆமா, நம்மளே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், எப்படா வாங்கி கொடுக்க முடியும்? உனக்கு இன்னொரு முறை வாங்கி தரேன்டா, போ போ அப்படின்னு சொன்னாங்க. அவன் அழ ஆரம்பிச்சிட்டான், எனக்கு வேணும், எனக்கு கட்டாயம் எரேசரும் பென்சிலும் வேணும்னு அழ ஆரம்பிச்சான். ஆனா அவங்க டேடி மம்மியால வாங்கி கொடுக்க முடியல. கடைசியில ரொம்ப சோகமாயிட்டான் குட்டீஸ். என்ன தெரியுமா? ஐயோ நீங்க விழுந்துட போறேன். நின்னுட்டேன். சரி கேளுங்க, என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு நாள் அவன் அவங்க ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருந்தான் குட்டீஸ். ஆமா, வேகமா நடந்து போனா. அங்க போய் ஸ்கூல் கிரவுண்ட்ல போகும்போது கீழே பார்த்தா ஒரு பென்சிலும் ஒரு எரேசரும் மூணு கிடந்துச்சு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா கீழே 3 பென்சில் கிடக்குது, 3 எரேசர் அவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தான். யாராவது கீழே போட்டாங்களா, யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் யாருமே இல்லை குட்டீஸ். உடனே இவன் அங்க இங்கேயும் திருனா முழிச்சுட்டு நேரா கீழே குனிஞ்சு அந்த பென்சில் எரேசரும் எடுத்து அவன் பேக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான். ஆமா, யாருமே பார்க்கல. அப்படி வீட்டுக்கு ஸ்கூல் முடிஞ்சாலே தெரியாத மாதிரி நைஸ் போல வீட்டுக்கு போயிட்டான் குட்டீஸ். என்ன தெரியுமா நடந்துச்சு? அவன் வீட்டுல உட்காந்து அவனுக்கு ஹோம்ஒர்க் எழுதும் போது ஞாபகம் வந்துச்சு, ஆமா ஸ்கூல்ல பென்சில் எரேசர்லாம் நிறைய கடந்து எடுத்தோமே, சரி அதை எடுத்து யூஸ் பண்ணுவோன்னு ஹோம்ஒர்க் எழுதும் போது பேக்கை திறந்து அந்த பென்சிலையும் எரேசரையும் எடுத்து பார்த்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்பா, 3 கிடைச்சிருச்சு அப்படின்னு எழுதிட்டு இருக்கும் பொழுது அவங்க மம்மி வந்தாங்க. டேய் ஜான், என்ன பண்ற? மம்மி, நான் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கேன் மம்மி அப்படின்னு சொன்னா. அவங்க மம்மி கேட்டாங்க, ஆமா இந்த எரேசர் ஏது, இத்தனை பென்சில் இருக்கு, ஏது உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஜான் சொன்னா, மம்மி அது வந்து, டேய் என்னன்னு சொல்லுடா, என்னது அது வந்து இது வந்து சொல்லிட்டு இருக்கிற? எங்க ஸ்கூல்ல கிரவுண்ட்ல கீழே கிடந்துச்சு, யாருமே பார்த்தாங்க, யாருமே இல்லை, அதனாலதான் நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மம்மி. ஏய் ஜான், இது ரொம்ப தப்புடா, அடுத்தவங்க பொருளை எடுக்கவே கூடாது, அது ஏசப்பாவுக்கும் பிடிக்காது. அதனால நீ இப்பவே நாளைக்கு ஸ்கூலுக்கு போன உடனே உங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட கொண்டு இதை கொடுத்துடணும். கீழே கிடந்தது சார், தெரியாம எடுத்து கொடுத்துரு சரியா அப்படின்னு அவங்க மம்மி சொன்னாங்க. ஜானும் சரி மம்மி, நான் நாளைக்கு எங்க ஸ்கூல் சார் கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துடுறேன் அப்படின்னு ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். குட்டீஸ், மறுநாள் ஆச்சு, ஸ்கூலுக்கு போன உடனே ஹெச்எம் சாரை போய் பார்த்தான். சார் இந்த நேற்று கிரவுண்ட்ல 3 பென்சிலும் 3 எரேசரும் கிடந்தது சார், நான் அதை எடுத்துக்கிட்டேன், இந்தாங்க சார் அப்படின்னு சார் கிட்ட கொடுத்தான். குட்டீஸ், நீ ரொம்ப குட் பாய், கீழே கிடந்தோடனே அதை உனக்குன்னு வைக்காம நீ கொண்டு வந்து கொடுத்துட்டியே, நல்ல பையன் அப்படின்னு பாராட்டினாங்க. உடனே சார் ஸ்கூல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, நேற்று யாரோ 3 பென்சிலையும் 3 எரேசரையும் கிரவுண்ட்ல போட்டீங்க, கரெக்டா சொன்னீங்கன்னா அது யாருக்குள்ளதோ அவங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த ஹெச்எம் சார் அனௌன்ஸ் பண்ணாங்க. உடனே அங்க உள்ள கிளாஸ்ல உட்கார்ந்த பாபு அவன் பேக்கை திறந்து பார்த்தா அவன் பேக்ல அந்த 3 பென்சிலும் 3 எரேசரும் இல்ல. உடனே நேரா ஹெச்எம் ரூமுக்கு போனான், ஏன் குழுதுதான் சொல்றதுக்கு. அப்படி போகும்போது அவனுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு, ஆமா 3 தான் தொலைச்சோம், நம்ம பேசாம ஹெச்எம் சார்ட்ட போய் சொல்லுவோம், சார் நான் தொலைச்சது 5 பென்சில் 5 எரேசர்னு சொல்லுவோம்னு யோசிச்சுட்டு போனான். போயிட்டு ஹெச்எம் சார்ட்ட சொன்னா, சார் இது என்னோடதுதான் சார் அப்படின்னு அந்த பென்சில் எரேசருடைய அடையாளத்தெல்லாம் சொன்னாங்க. குட்டீஸ், என்ன தெரியுமா நடந்துச்சு? சார் கேட்டாங்க, டேய் எத்தனைடா தொலைச்ச நீ?
அந்த பாபு சொன்னா, சார் நான் தொலைச்சது 5 பென்சில் 5 எரேசர் அப்படின்னா சாருக்கு ஒரே குழப்பம். உடனே இந்த ஜான் பையனை கூப்பிட்டாங்க. டேய் ஜான், இங்க வா. ஆமா, பாபு தொலைச்சது 5 பென்சில் 5 எரேசருங்கிறான். நீ 3 தான் கொடுத்துருக்குற, மிச்சம் 2 நீ எடுத்துக்கிட்டியாடா? ஒழுங்கா கொடு அப்படின்னு சார் அவனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே ஜான் சொன்னா, சார் என்னை அடிக்காதீங்க சார், அங்க 3 பென்சிலும் 3 எரேசர் தான் சார் கிடந்துச்சு, இவன் பொய் சொல்றான் சார் அப்படின்னா. உடனே சார் சொன்னாங்க, டேய் அவன் என்ன பொய் சொல்ல போறான், தொலைச்சவன் அப்படின்னு சொன்னாங்க. சார் சொன்னாங்க, டேய் உண்மையை சொல்லு, இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். ஆனா அந்த ஜான் சொன்னா, சார் அப்படி 5 தொலைஞ்சிருந்தா நானே வச்சிருப்பேன்ல சார், எதுக்கு சார் நான் கொண்டு வந்து 3 மட்டும் கொடுக்க போறேன், உண்மையிலே நான் எடுக்கல சார் அப்படின்னு சொன்னா. சாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆமா 5ன்னா இவன் வச்சிருக்கலாமே, எதுக்கு 3 கொடுக்க போறான். உடனே பாபுவை பார்த்து கேட்டாங்க, டேய் பாபு நீ உண்மையை சொல்றா, நீ தொலைச்சது எத்தனை, இல்லைன்னா இப்ப பெரம்பு வச்சு உனக்கு 2 அடி கொடுக்க போறேன்டா அப்படின்னு சார் சொன்னாங்க. பாபுக்கு பயமாயிருச்சு. சார் 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 அடிக்காதீங்க சார், நான் போய் சொல்லிட்டேன் சார், உண்மையிலேயே நான் தொலைச்சது 3 பென்சில் 3 எரேசர் தான், அதிகமா கிடைக்கணும் ஆசைப்பட்டு 5 சொல்லிட்டேன் சார் அழ ஆரம்பிச்சான். இப்ப சாருக்கு பாபு மேல பயங்கர கோவம். சார் சொன்னாங்க, டேய் பாபு நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, இன்னைக்கு நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், அந்த 3 பென்சில் 3 எரேசரையும் இந்த ஜான் அவன் போய் சொல்லிட்டான் அவன் பொருளுக்கு கூட, நீ உண்மையை சொன்னதுனால இந்த 3 பென்சிலும் இந்த 3 எரேசரையும் ஜானுக்கு தான் நான் கிஃப்டா கொடுக்க போறேன். இந்த ஜான் வச்சுக்கோ, பாபு உனக்கு அது கிடையாது, நீ பேராசை பிடிச்சி போய் சொன்னதுனால உன் பொருள் இனிமே அவனுக்கு தான் சொந்தமே. சார் அதை வாங்கி கொடுத்துட்டாங்க. குட்டீஸ் பாத்தீங்களா, இந்த ஜான் எவ்வளவு உண்மையா ஆண்டவர் பிள்ளையா, அவங்க அம்மா சொன்ன உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பென்சிலையும் எரேசரையும் கொண்டு சார்ட்ட கொடுத்தான். ஆனா அந்த பாபு என்ன பண்ணா பாருங்க, ஆமா அவன் பொருள் தான், உண்மையை சொல்லியிருந்தா அந்த 3 கிடைச்சிருக்கும். ஆனா பேராசை பிடிச்சி கூட கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்லி போய் சொன்னான். கடைசி அவன் பென்சிலும் அவன் எரேசருமே அவனை விட்டு போயிருச்சு. ஆமா குட்டீஸ், இதுல இருந்து நம்ம 2 விஷயத்த கத்துக்கணும். ஒண்ணு, எப்பவுமே உண்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. 2வது, பேராசை பிடிச்சி அடுத்தவங்க பொருளை ஆசைப்படக்கூடாது. உண்மையை சொல்லியிருந்தா அது பாபுக்கே கிடைச்சிருக்கும்ல, பொய் சொன்னதுனால எதுவுமே கிடைக்கல பாருங்க. ப்ளீஸ் நீங்க கூட பொய் பேசக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ உங்க மம்மி டாடிட்ட கேளுங்க, அதை விட ஜீசஸ் கிட்ட கேளுங்க, கட்டாயம் ஜீசஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதோ, திருடுறதோ, இல்லைன்னா பொய் சொல்லி அடுத்தவங்க பொருளை அபகரிக்க நினைக்கிறதோ மிகப்பெரிய தப்பு. இந்த பாபு செஞ்ச தவறுனால அவன் பொருளை கூட இழந்துட்டான். ஆனா ஜான் உண்மையா இருந்ததுனால அவங்க சார் அவனுக்கு அதை கிஃப்டா கொடுத்தாங்க. நீங்க கூட உண்மையா இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கும் நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆமா, இன்னில இருந்து பொய் சொல்லாதீங்க, பேராசை பிடிக்காதீங்க. சரியா குட்டீஸ்? சரி நம்ம ஜெபிக்கலாமா? இல்ல முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. நானும் முழங்கால் போட போறேன். போடுங்க 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 போடுங்க. எப்பப்பா குட்டீஸ், நானும் முழங்கால் போட்டுட்டேன், நீங்களும் முழங்கால் போட்டீங்களா? ஏசப்பா இன்னைக்கு கூட இந்த ஜான் எவ்வளவு உண்மையா இருந்தாங்கிறத நாங்க பார்த்தோம். அவன் உண்மையா இருந்ததுனால அவங்க ஹெட் மாஸ்டர் அவனை பாராட்டினாங்க, அவனுக்கு அந்த பென்சிலே கிஃப்டா கொடுத்துட்டாங்க. ஏசப்பா நாங்க கூட நிறைய நேரம் பொய் பேசுறோம், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறோம். இனிமே நாங்க அப்படி இருக்க கூடாது. ஏசப்பா நல்ல பிள்ளைங்களா இருக்க உதவி செய்யுங்க. அந்த பாபுவை போல பேராசைப்படக்கூடாது. ஏசப்பா நாங்க உங்க பிள்ளைங்களா, எங்க வாயில கர்த்தரை துதிக்கிற துதிதான் வரணுமே தவிர பொய்யான விஷயங்கள் வரக்கூடாது. நாங்க நல்ல பிள்ளையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குட்டீஸ் நீங்களும் இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. பொய் பேசாதீங்க, உண்மையா இருங்க, பேராசைப்படாதீங்க. God bless you.